ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் ஐடியா பெண்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூட்டபுளான ஒரு பிஸ்னஸ் ஐடியா. இதை நீங்கள் வீட்டில் இருந்தே யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு படிச்சிருக்கணும், படிக்க அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களால் நல்லாவே ஏர்ன் பண்ணவும் முடியும். அது மாதிரி உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் நல்லா பெரிய லெவலில் சீக்கிரமாகவே ரீச் ஆக முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி பிஸ்னஸ்ன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா பார்த்திங்கன்னா, ஒரு 3 வகையான பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் சம்மந்தப்பட்டது. ஜுவல்லரி மேக்கிங் தான். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆரி ஜுவல்லரி. ஆரி ஒர்க்குனா தெரியாதவங்களே கிடையாது. எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டு சொந்தமாக அவங்களுடைய ஓன் யூஸ்க்கும் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியானது கூட. அது மாதிரி அதை நம்ம கற்றுக்கிட்டோன்னா நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அந்த ப்ளவுஸு சுடிதாருக்கு மட்டும் தான் போட்டு ஏர்ன் பண்ணணுன்றது இல்லை. இதை ஜுவல்லரியாகவும் மேக் பண்ணி அதுலேயும் ஏர்ன் பண்ணலாம். இது ரொம்ப இன் ஃப்யூச்சரில் பயங்கர ட்ரெண்டிங்காக வரப்போகக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போவே நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் உங்கள் பிஸ்னஸில் அது ட்ரெண்டிங் ஆகிறப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் ஸ்டாண்டர்டில் நிற்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் இது. இந்த ஆரி ஜுவல்லரி பார்த்திங்கன்னா, நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக க்ரியேட்டிவ் பண்ணி ஜுவல்லரி மேக் பண்ணினீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் ஜுவல்லரி மாதிரியே இருக்கும். ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா ஆரி ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சாகவும் பண்ணலாம். ஸோ இது நல்லாவே ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ஆரி ஜுவல்லரி தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியல இல்லைங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், ஒரிஜினல் ஜுவல்லரி மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம். இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஆரி ஜுவல்லரி இப்படி மேக் பண்ணணுன்றதை நம்மளோட சேனலில் நான் ஃப்யூச்சரில் கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பார்த்தும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஆரி ஜுவல்லரி நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பார்த்துருக்கோம். அடுத்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் ஜுவல்லரி. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஜுவல்லரி ஃபேப்ரிக்கில் செஞ்சது தான். இதுவும் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமாக தான் இப்போ வந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸில் ரீச் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ஃபேப்ரிக் ஜுவல்லரி தான். அதாவது துணியில் செய்யப்பட்ட ஜுவல்லரி இது எல்லாமே. இதை பற்றின ஒரு வீடியோவும் தெளிவான விளக்கத்தோட எப்படி மேக் பண்ணணுன்றதை நம்மளோட சேனலில் நான் வர வீடியோஸில் நான் போடுற ஒவ்வொன்றா. இதுவும் ரொம்ப ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் போகக்கூடியவங்க எல்லாமே ரொம்பவே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ஜுவல்லரியாக தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்டிங்காக வர ஆரம்பிச்சிரும். இதுவும் ஒரு நல்லா ஏர்ன் பண்ணக்கூடியது, ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே முதலீடுலாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சாக இப்போ ஒரு ட்ரெஸ் நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு மேட்சாக அதே ஃபேப்ரிக்லேயே ஜுவல்லரி மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படியே யூனிஃபார்மாக நம்ம மேட்சிங்காக போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நல்ல ஒரு பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளே ஜுவல்லரி. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் இந்த க்ளே ஜுவல்லரி. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் தான். இது எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஜுவல்லரி மேக்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான, ட்ரெண்டிங்கான, நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது நார்மலாக எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயமா இல்லை. இப்போ சில்க் த்ரெட் ஜுவல்லரிலாம் முன்னாடி ரொம்ப ஃபேஷனாக இருந்தது. அப்புறம் அதோட மார்க்கெட் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. பட் ரொம்பலாம் இல்லை. இப்போவும் அது சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கோயிங் உமனு, அப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே இதெல்லாம் நம்ம விரும்பி போடக்கூடிய ஒரு ஜுவல்லரி தான். அது மாதிரி இது லைட் வெயிட் எல்லாமே. அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி யூஸராக தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூனிக்காக எடுத்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது மூலமாக நம்ம பிஸ்னஸில் நல்லாவே ரீச் பண்ணலாம். எல்லாரும் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறப்போ எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவாகவும் நம்ம நல்ல இமேஜினோட பண்ணுறப்போ நம்மளோட பிஸ்னஸ் நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகும். இதுவும் சூப்பரான ஒரு ஐடியா. இதுவும் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஜுவல்லரி. ஃபேஷன் ஜுவல்லரிக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்லன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த ஃபேஷன் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா புதுசு கிடையாது. இது முன்னாடியிலேருந்தே இது ரொம்ப ட்ரெண்டிங்லேயே தான் இருக்குது. நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது இந்த ஃபேஷன் ஜுவல்லரி. இது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. இதோட ரேட் எல்லாமே
நம்ம இதோடக்கான மெட்டீரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி நீங்கள் எல்லா மெட்டீரியலையும் நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு அதை அப்படியே அசெம்பிள் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இந்த ஜுவல்லரி இது எப்படின்னா, உங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்டு நல்லா இருக்கணும். நல்லா வந்துட்டு கற்பனை திறன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜுவல்லரி எது கூட கம்பைன் பண்ணி எப்படி எப்படிலாம் க்ரியேட் பண்ணால் அந்த ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும், அழகாக இருக்குன்றத நம்ம யோசித்து பண்ணுறப்போ, நம்மளுடைய ஜுவல்லரி மாடல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டு சேல் பண்ணுறப்போ நல்லா வந்து டாப் பொசிஷனுக்கு வரும், நிறைய பேரை ரீச் பண்ணும், நிறைய பேருக்கு பிடிச்ச ஜுவல்லரியாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம்தான் இந்த ஃபேஷன் ஜுவல்லரி. இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ஜுவல்லரி மேக்கிங் எல்லாமே ஒரு ஆர்வம் இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, அதை மாதிரி க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு பொறுமை இருக்கணும், அவ்வளோதான். இது இருந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு 10 பேரில் தனித்துவமாக தெரிவிங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜுவல்லரி பார்க்குறீங்க இல்லைங்களா, பார்க்கக்கூடிய இந்த ஜுவல்லரிலாம் இப்போ இந்த ஃபேஷன் ஜுவல்லரிலாம் நீங்கள் ஷாப்பில் போய்ட்டு வாங்குறீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500க்கு கம்மியாக இருக்காது. நல்ல குவாலிட்டியோட பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தெரியணும்னா மினிமம் 500 நீங்கள் போட்டால் தான் ஒரு நார்மலான செட்டே வாங்க முடியும். ஆனால் அந்த செட்டையே நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியல் ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் வாங்கி அசெம்பிள் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு ரேட்டும் வந்து கம்மியாகும், செய்யக்கூடிய ரேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் கம்மியாகும். அது நீங்கள் விற்கக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா சேல் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் நீங்கள் விற்கலாம். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த நகை வந்துட்டு பார்க்குறதுக்கு யூனிக்காகவும் அப்படியே பார்க்க கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய ரேட்டுக்கு வாங்கிக்குவாங்க. நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல் ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுடைய உழைப்பு ப்ளஸ் டைமிங் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் செல் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வைக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களோட ஜுவல்லரி எல்லாருமே வாங்குவாங்க. இது எல்லாமே யூனிக்கான பிஸ்னஸ் தான். இப்போ இதில் நம்ம பார்த்த இந்த 4மே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது, நல்ல ப்ராஃபிட் தரக்கூடியது, அது மாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போது இதை எப்படி பண்ணணும், இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்றத நான் இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்தது நம்ம இப்போ பிஸ்னஸ்க்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஜுவல்லரி மேக் பண்ணிட்டோம். அந்த ஜுவல்லரியை நான் எங்கே போய்ட்டு வெளியில் போய் அலைஞ்சு விற்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், கேள்வி வரும். அப்படி அலையணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல இருந்தே நம்ம பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்பர் 1 பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம். இப்போ இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் பண்ணி அதை சேல் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியான்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராமில் இப்போ இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்லா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது யூடியூபு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, இதை மாதிரி இருக்கிறதுல உங்களுடைய ஜுவல்லரியை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அதை பார்த்துட்டு மக்கள் வந்து தானாகவே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க, நீங்கள் அழகாக சேல் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம்தான். நீங்கள் போய்ட்டு மெனக்கிட்டு வெளியில் அலையணுன்ற அவசியம் கிடையாது. கான்ஃபிடென்ட்டாக இந்த பிஸ்னஸை பண்ணணும், உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, கற்பனை திறன் இருக்குது, க்ரியேட்டிவ் மைண்டு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மேக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பிஸ்னஸில் இறங்கலாம். இறங்கிட்டு மேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுறப்போ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா இகாமர்ஸ் என்னென்ன ஆன்லைன் வெப்சைட் இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இது மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். இதில் உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் செல்லராக ஜாயின் பண்ணி போஸ்ட் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும், நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். இப்போது உங்களுடைய டிசைன் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தனித்துவமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையவே ஆர்டர் வரும். சொல்ல முடியாது, ஒரு மாதத்துலேயே உங்களோட பிஸ்னஸ் பெரிய லெவல்லையும் கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக மைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் மேக் பண்ணணும். மேக் பண்ணக்கூடிய அந்த டிசைன் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சமானமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் வந்து ஷார்ட் பீரியட்லேயே உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் வந்துடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸை நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணலாம். உங்களோட ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு உங்களோட குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் சொந்த காலில் நின்று ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதையே ஒரு ஐடியாவாக எடுத்து நீங்கள் பண்ணலாம். இதை மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. அதுவும் சும்மா 1000, 2000, 10,000 அப்படி கிடையாது, லேக்ஸ் கணக்கிலலாம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் கிளிக் ஆகும். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, மற்றவங்களுக்கும் மோட்டிவேட்டராக இருக்கும், எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவில் சொன்ன இந்த 4 வகையான ஜுவல்லரி மேக்கிங் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எப்படி செய்யணும், எப்படி மெட்டீரியல்லாம் எங்கே வாங்கணும், அந்த மெட்டீரியல் நேம்லாம் கரெக்டாக என்னென்னன்றது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு.
கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.